நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 8. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 29 முதல் 31 வரை. மனிதரை பராமரிக்கும் தேவன். இதோ, பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. வசனம் 29. தேவனுடைய 6 நாள் படைப்பு செயலின் சாரம்சம் என்னவென்றால், தேவன் தமது படைப்புகள் அனைத்தையும் அற்புதமான முறையில் பூரணமாக்கி இருக்கிறார் என்பதே. அவரால் உண்டாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சமும் அவரால் படைக்கப்பட்ட இந்த இயற்கை உலகமும் அவர் தம்முடைய சாயலாக உருவாக்கிய மனுக்குலத்தின் மேல் கொண்டிருக்கிற கரிசனைக்கும் அக்கறைக்கும் வியக்கத்தக்க சான்றுகளாக உள்ளன. பூமியில் விளைகிற சகலவித பூண்டுகள் பழமரங்கள் மனிதனுக்கு ஆகாரமாயின. மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் இந்த பூமியில் விளைகிற பசுமையான புற்களும் பூண்டுகளும் உணவாகின. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் என்றும், இவைகளை காட்டிலும் சிறப்பானவர்களாகிய நம்மை பார்த்து எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக கவலைப்படாதிருங்கள் என்றும் இயேசு கிறிஸ்து கூறினார். இதுவே தொடர்ச்சியாக மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் உணவு கொடுக்கும்படியான தேவ ஏற்பாடாகும். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்தேயு 4:4 கர்த்தராகிய இயேசு சொன்னார். இந்த படைப்பை குறித்த ஒரு முக்கிய நோக்கம் அடங்கியிருக்கிறது. தேவன் மக்களின் அடிப்படை உணவாகிய அப்பத்தை, அதாவது அரிசி மற்றும் பிற தானியங்களிலிருந்து உருவாக்கப்படும் அனைத்து உணவுகளும் வைத்தார். இந்த அப்பங்கள் தாவரங்களிலிருந்தும் தானியங்களிலிருந்தும் தயாரிக்கப்படுகின்றன. சுவைக்காக கனிகளையும் இலைகளையும் தண்டுகளையும் நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். நம்முடைய உடல் இத்தகைய உணவுக்கு பழக்கப்பட்டிருக்கிறது என்பதும் சிருஷ்டிப்பின் போது தேவன் செய்த ஏற்பாடே ஆகும். ஆன்மீக காரியத்திலும் இது உண்மையாக இருக்கிறது. அப்பங்கள் சரீரத்துக்கு தேவையாய் இருப்பது போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவ வார்த்தைகள் ஆகாரமாவது, அதாவது ஆதாரமாக இருக்கின்றன. ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் என்று யோவான் 6:35 வாசிக்கிறோம். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் தொடர்ந்து அவரால் நடத்தப்படுகிறார்கள். நம்மை படைத்த பரமபிதா நம்மை பராமரிக்கிறார், நம்மை போஷிக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நித்தியம் வரம் நம்மை காப்பாற்றுகிறார். அவர்கள் இருளில் நடந்தாலும் அவர் தீபமாய் உடன் இருக்கிறார். அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கான வெளிச்சத்தை தருகிறார். பிரச்சனைகள் நேர்ந்தாலும் அவர் உடனிருந்து சிக்கல்களை தீர்க்கிறார். ஏனெனில் தன்னிடத்தில் வருகிறவர்களை அவர் இழந்து போகாமல் முடிவு வரை அவர்களை காப்பாற்றுவதே தம்மை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து யோவான் 6:40 கூறினார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில் ஒப்புவித்து கவலைப்படாமல் எப்பொழுதும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்போம். ஆண்டவரே, நீர் எல்லா உயிரினங்களையும் சிறப்பாக எங்களையும் போஷித்து பராமரிக்கிறதற்காக நன்றி.